வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 115. தீரன் அவளை பூ போன்று மெல்ல ஏந்தியபடி தனது அறைக்கு சென்றான். உள்ளே சென்ற தீரன் அவளை அழுங்காமல் குலுங்காமல் மெத்தையில் படுக்க வைத்தான். தீரா, போதும், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு என்று தியா சொல்லவும், பூனைக்குட்டி, இனிமே நீ இப்படிதான் இருக்கணும் என்று தீரன் சொல்ல, அதெல்லாம் முடியாது என்றாள் தியா. என்ன முடியாது என்று தீரன் அவளை பார்த்து முறைக்கவும், சரி சரி முறைக்காத, நான் ட்ரை பண்ணுறேன் என்று தியா சொல்லவும், இங்கே பாரு பொண்ணுக்குட்டி, இன்னொரு 5 மந்த்துக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் என்று தீரன் பொறுமையாக சொல்லவும், அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாமா என்றாள் தியா. ஒன்ன என்றவன் அவளது நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று சொல்ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா என்று தியா அலறவும், அவளை பேச விடாமல் தீரன் அவளது இதழை சிறைபிடித்தான். அவளது இதழை மென்மையிலும் மென்மையாக முத்தமிட்ட தீரனை பார்த்த தியாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் விழிப்பதை பார்த்தவன், என்ன பொண்ணுக்குட்டி அப்படி பார்க்குற என்று கேட்க, தீரா, உனக்கு என்னாச்சு என்று தியா கேட்கவும், ஒன்றும் இல்லையே என்றான் தீரன். இல்லை, இவ்வளவு சாஃப்டா ஒரு கிஸ் நீ இதுவரைக்கும் கொடுத்ததே இல்லையே என்று தியா சொல்லவும், இனிமே அப்படித்தான் என்று சொன்ன தீரன் அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி கொண்டவன், இந்த குட்டி பொசு பொசு பூனைக்குட்டியை அழுத்தி பிடிச்சா கூட இந்த தீரனோட மனசு பதறிடும் என்று சொல்லவும், அவனை அணைத்து கொண்டவள், லவ் யூ தீரா என்றாள். லவ் யூ டு பூனைக்குட்டி என்ற தீரன் அவளை நெஞ்சில் சாய்த்து கொண்டு மெல்ல தட்டி கொடுத்து தூங்க வைத்தான். தீரனின் இந்த மென்மையான அணுகுமுறை தியாவிற்கு புதிதாக இருந்தது. மறுநாள் காலை விடிந்ததும் தீரன் வழக்கம் போல் ஆபீஸிற்கு கிளம்ப மெல்ல எழுந்த தியா, குட் மார்னிங் தீரா என்றதும் அவள் அருகில் வந்து உட்கார்ந்த தீரன் அவளது நெற்றியில் முத்தமிட்டான். குட் மார்னிங் பூனைக்குட்டி, இப்போ உனக்கு எப்படி இருக்கு உடம்பு என்று கேட்கவும், பெட்டரா இருக்கேன் தீரா என்ற தியா அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். சரி, நீ இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறியா என்று தீரன் கேட்க, இல்லை தீரா, போதும், லேட் ஆயிடுச்சு, நானும் கிளம்புறேன் என்று தியா சொல்லவும், நீ எங்க கிளம்புற என்று கேட்டான் தீரன். இதென்ன கேள்வி, ஆஃபீஸ்க்கு தான் என்று தியா சொல்லவும், எதுக்கு ஆஃபீஸ்க்கு என்று தீரன் கேட்கவும், இதென்ன தீரா கேள்வி கேட்டே இருக்க என்றாள் தியா. இங்கே பாரு பொண்ணுக்குட்டி, சொல்றதை கேளு, நீ இனிமே எங்கேயும் போக வேணாம், வீட்டில இருந்து நல்லா ரெஸ்ட் எடு என்றான் தீரன். தீரா, ஏன் இப்படி பண்ற, நான் வீட்டில் தனியாக உட்காந்து என்ன பண்ண போகிறேன் என்று தியா சொல்லவும், அதுக்கு தான் இன்னும் கொஞ்ச நாளில் என் குட்டி பூனைக்குட்டி வந்துடும்ல என்றான் தீரன். அது வரைக்கும் எனக்கு போர் அடிக்கும்ல, நான் என்ன தான் பண்ணுவேன் என்று கேட்டாள் தியா. என்ன பண்ணணுமா, நல்லா சாங் கேளு, டிவி பாரு, புக்ஸ் படி, நல்லா ரெஸ்ட் எடு, ஜாலியாக இரு என்று தீரன் சொல்லவும், முடியாது போடா என்று தியா தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளை சமாதானப்படுத்த எண்ணிய தீரன், என் பூனைக்குட்டி செல்லம்ல என்று கேட்க, இல்லை என்றாள் தியா. என் தங்கம்ல என்று தீரன் சொல்லவும், இல்லை என்று மீண்டும் சொன்னாள். அவளை சமாதானம் செய்ய முடியாத தீரன், சரி, இப்போ என்ன தாண்டி பண்ணணும் என்று தீரன் கேட்க, நான் ஆஃபீஸ் போகிறேன் என்று தியா சொல்லவும், அது மட்டும் முடியாது என்றான் தீரன். ப்ளீஸ் தீரா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்று தியா கெஞ்சியபடி அவனது சட்டை பட்டனை நோண்ட ஆரம்பிக்கவும் அவனால் மறுக்க முடியவில்லை. சரி போலாம் என்று கடைசியில் ஒப்புக்கொண்டான். ஹை என்றவள் அவனது கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டு, நானும் போய் ரெடியாகிறேன் என்று சொல்லி தனது உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் ஓட, ஏய் பூனைக்குட்டி, ப்ளீஸ் டி, உன்னை கெஞ்சி கேட்குறேன், கொஞ்சம் மெதுவா நடடி என்று தீரன் கத்தவும் அவள் காதில் எதுவும் ஏறவில்லை. குளித்து முடித்து தயாராகி வந்த தியா தீரனுடன் கீழே வர அவர்களை பார்த்த தாத்தா புன்னகைத்தபடியே வரவேற்றார். அம்மாடி, உனக்கு உடம்பு இப்போ எப்படி இருக்கு என்று கேட்கவும், நல்லா இருக்கேன் தாத்தா என்று தியா சொல்ல, சரி நீங்கள் போய் சாப்பிடுங்க என்றார். இருவரும் உணவருந்திவிட்டு தியாவும் தீரனுடன் ஆஃபீஸிற்கு கிளம்பினாள். அவர்களை பார்த்த தாத்தா, என்ன தீரா, தியாவை எங்கே கூட்டிகிட்டு போற என்று கேட்கவும், ஆஃபீஸ்க்கு வரேன்னு ஒரே அடம் பிடிக்கிறா தாத்தா என்றான் தீரன். தியா, நீ இந்த மாதிரி டைமில் எங்கேயும் போக வேணாமா, வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடு என்று தாத்தா சொல்லவும், ப்ளீஸ் தாத்தா, எனக்கு இங்கே வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குது
வலிக்குது, நான் போயிட்டு வரேனே. இப்போதான் தீரன் கிட்ட பேசி சமாளித்தேன். இப்போ நீங்களும் என்று தியா தன் முகத்தை சுருக்கி கொள்ள, ஐயோ அம்மாடி, இந்த மாதிரி நேரத்தில் நீ இப்படியெல்லாம் வருத்தப்படக்கூடாது. உனக்கு பிடிச்சதை செய், நீ போயிட்டு வா என்று பதறினார். ஹை, தாத்தாவும் ஓகே சொல்லிட்டாரே என்று சிரித்தவள், அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் தாத்தா என்று தியா சொல்லவும், சரிம்மா பார்த்து ஜாக்கிரதை என்றார் தாத்தா. சரிங்க தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தீரனும் தியாவும் கிளம்பினர். அதிதி தனது அறையில் இருந்த எல்லா பொருட்களையும் போட்டு உடைத்து கொண்டிருக்க சத்தம் கேட்டு வந்த அவளது தந்தை அதிதியின் அறைக்கதவை திறக்கவும் உள்ளே பொருட்கள் எல்லாம் உடைந்தும் சிதறியும் கிடந்தன. அங்கு தன் தலையை விரித்து போட்டுக்கொண்டு பேய் போன்று உட்கார்ந்திருந்த அதிதியை பார்த்தவர், என்ன பண்ணிட்டு இருக்க அதிதி என்று கேட்கவும், என்கிட்ட வராதிங்க டேட் என்று அதிதி கத்தினாள். அதிதி, உனக்கு என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே மீண்டும் அவள் அருகில் சென்றார். அதிதி கையில் இருந்த லாம்பை தூக்கி சுவற்றில் அடிக்க, ஸ்டாப் இட் அதிதி என்றவர் அவள் கையை பிடித்து நிறுத்தவும் அவரது கையை உதறிவிட்டவள், தயவு செஞ்சு விட்டுடுங்க டேட் என்று கத்தினாள். கோபத்தில் பலார் என்று அதிதியின் கன்னத்தில் ஒரு அறை வைத்தார் ரவிசர்மா. அவ்வளவுதான். அப்படியே நின்றவள் அவளது தந்தையை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்து விட்டாள். தன் செல்லமாக வளர்த்த மகள் இப்படி உடைந்து அழுவதை பார்த்த ரவிசர்மாவிற்கு மனம் தாங்கவில்லை. அவளை ஆதரவாக அணைத்து கொண்டவர், ஒன்றும் இல்லை அப்பா, நான் உன் கூட தானே இருக்கேன், ரிலாக்ஸ் என்று அவளை சமாதானப்படுத்தியவர் அவளை அழைத்து வந்து சோஃபாவில் உட்கார வைத்தார். அவள் சற்று அமைதியானதும், இப்போ சொல்லு அதிதி, என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவமா இருக்க என்று கேட்க, டேட், அந்த தியா என்று சொன்னவளுக்கு மேலும் கோபமாக வர அங்கிருந்த ஃப்ளவர் வாஷை போட்டு உடைத்தாள். அதிதி, கொஞ்சம் அமைதியா என்ன நடந்ததுன்னு சொல்லு என்று ரவிசர்மா கேட்க, அந்த தியா தான் டேட், எல்லாத்துக்கும் காரணம் என்று கத்தினாள் அதிதி. யார் தியா, அந்த தீரனோட வைஃபா என்று கேட்கவும், ஆமாம் டேட் என்று அதிதி சொல்ல, சரி அவளுக்கு என்ன என்று ரவிசர்மா கேட்டார். அவ பிரெக்னண்டா இருக்கலாம், தீரன் சீக்கிரமா அப்பாவாக போறானா என்று சொல்லவும் அவளை ஒரு பார்வை பார்த்தவர், அதுக்கு நீயே எப்படி கோபப்படுற என்று கேட்டார் அவள் தந்தை. என்ன டாட் இப்படி கேட்குறீங்க, நான் இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளோ ஒரு பிச்சைக்காரி இருந்துட்டு என்னோட உரிமை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கே சந்தோஷமா இருக்கா, அதை பார்த்துட்டு என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும் என்று அதிதி கத்தவும், அதிதி, நான் உன்கிட்ட இதை பல தடவை சொல்லிட்டேன், அந்த தீரன் விஷயத்தை விட்டுடுன்னு, நீயே கேட்கவே மாட்டேங்கிற என்று கேட்க, முடியாது டேட், என்னால் தீரனை மறக்கவே முடியாது என்று அதிதி சொல்லவும், சரி இப்போ என்னதான் பண்ண போற என்று கேட்டார். அந்த தியா இருக்கக்கூடாது டேட் என்று அதிதி சொல்ல, அதிதி, ஆர் யூ மேட் என்று ரவிசர்மா கேட்க, கோபம் தலைக்கேறிய அதிதி அங்கு உடைந்து கிடந்த பீங்கான் துண்டை எடுத்து தன் கையை கிழித்து கொள்ள செல்லவும் சட்டென அதை பிடுங்கிய ரவிசர்மா அதனை தூக்கி எறிந்தவர், சரி இப்போ என்ன பண்ணணும் சொல்லு என்றார். அது நான் இருக்க வேண்டிய இடம் டேட், அந்த தியா தீரன் கூட ஆட்டம் போடுறாள்ல, அவ இருக்கவே கூடாது டேட், இருக்கவே கூடாது என்று சொல்லவும் சற்று நேரம் யோசித்தவர், சரி விடு, அவ செத்தாதான் என் பொண்ணு நிம்மதியாக இருப்பான்னா பண்ணிடலாம், எவ்வளவோ தப்பு பண்ணிட்டோம், என் பொண்ணுக்காக இதையும் பண்ணிட்டு போகிறேன் என்று ரவிசர்மா சொல்லவும் அதிதி அவரை கட்டிப்பிடித்து கொண்டவள், தேங்க்யூ டேட், தேங்க்யூ ஸோ மச் என்றாள். அதிதியின் தந்தை தன் மகளுக்காக தியாவை எப்படி தீர்த்து கட்டுவது என்று யோசிக்க அதிதி வன்மமாக சிரித்தவள், தியா, உன் கதை சீக்கிரமா முடிய போகுதுடி என்று கருவிக்கொண்டாள். இவர்களுடைய திட்டத்தில் தியாவை எப்படி காக்கப் போகிறான் தீரன், பார்க்கலாம். இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.